ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே vlog தாங்க பார்க்க போகிறோம். வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால சரி ஐஸ் ஏதாவது செய்யுவோம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மோல்டு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தோம்னா ஸ்லாஃப் மேலே தாங்க இருந்தது. ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரே கரப்பாம்பூச்சி ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. சரி அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் கழுவி வச்சேன். பார்த்தா நிறைய புது புது பொருட்கள்லாம் கிடச்சிச்சிங்க. நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வச்சிடறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறப்போ ஏதோ புதையல் எடுக்கிற மாதிரி நிறைய கிடச்சிச்சிங்க. பாருங்கள், பால் புட்டி, குழந்தைங்க யூஸ் பண்ண சிப்பர், அந்த மாதிரி நிறைய திங்ஸ். ஃபில்டர்னா வந்து புதுசாக இப்போ தான் வாங்கினேன். பார்த்தோம்னா மேலேயே வந்து நிறைய இருந்திருக்கு. இதை பாருங்கள், இதுனா லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு கோல போட்டிக்கு கொடுத்தது இந்த கப் செட்டு. கூடவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பிளேட் கூட கொடுத்தாங்க. அது கூட இங்கே தான் அதை பாருங்கள் வாஷ் பண்ணி இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே புதுசாகவே இருந்தது. அதுக்குள்ளேயும் கரப்பாம்பூச்சிலாம் போயிட்டு இருந்தது. அதை எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு முடித்தேன். ஏன்னா அப்போ தான் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டைமில். இதே போல் தேவையில்லாத பொருட்களெல்லாம் மேலே எடுத்து போட்டு திடீர்னு ஒரு நாள் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி புது புது பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கோம்ல. அதே போல் யார் யாருக்குன்னா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே போல் காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட இட்லியுமே ஊற்றியாச்சு. அவருக்கு ராகி தோசை வேணும்னு சொன்னார் ஹஸ்பண்ட்க்கு. அதனால் குழந்தைங்களுக்கும் எனக்கும் மட்டும் இட்லி ஊற்றிக்கிட்டோம். இந்த வெயில் சீசன் வந்தாலே என்ன டிஃபன் செய்கிறது, என்ன சாப்பாடு செய்கிறது, எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஒரே குழப்பமாகவே இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி காலையிலேருந்தே அப்படி தான் போச்சு டேவே. சரி, புதினா சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு புதினா சட்னியும் செஞ்சாச்சு. குழந்தைங்களுக்கும் இட்லியும் புதினா சட்னியும் வச்சு கொடுத்தாச்சு. நானுமே அப்படியே சைட் பை சைடில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த ரைஸ் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தக்காளி சாதம் செய்வோம்ல, அதே போல் தான் தக்காளி சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ், ஆனியன், எண்ணெய், நெய் எல்லாமே சேர்த்து வதங்கிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து டைரெக்டாக நம்ம வெங்காயத்துலேயே கூட சேர்க்கலாம். நான் சீக்கிரம் வேலை ஆகும்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கேன். அதே போல் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே வேலையாக முடிஞ்சுதா. தனித்தனியாக உப்பு, மிளகாய்த்தூள் அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வதங்கிட்டுருக்க வெங்காயத்தில் உள்ளார சேர்த்துடலாம். இது 1 நிமிஷம் போல் அப்படியே வதங்கணும். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகாய் அப்படின்ற கணக்கில் நான் போட்டிருக்கேன். அதே போல் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்பூனில் தான் அளந்து போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் பாருங்கள். அரிசி 2 டம்ளர் அளவு புல்லட் ரைஸ் தான் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச அதே ஜார்லேயே வந்து தக்காளியும் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குழன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. லைட்டாக வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க விழுதியும் வந்து எலக்ட்ரிக் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தோம்ல, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதையுமே சேர்த்துக்கலாம். இன்னொரு டைமும் நான் தக்காளியை பிளெண்ட் பண்ணிவிட்டு இது உள்ளாரே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதை வந்து சேர்த்துக்கலாம். எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எதையும் மிக்ஸ் பண்ண வேணாம். அடிக்கடி இடையில மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. அழகாக வெங்காயம் போட்டோமா, தக்காளி போட்டோமா, க்ளோஸ் பண்ணோமா, கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். சரி, அது அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக பச்சை மாங்காவை கட் பண்ணிக்கலாம். இதே போல் நான் ஒரு மாங்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சம்மர் சீசன்றதால நேற்றே வந்து நான் கூழ் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த மாங்காவை எல்லாம் பீஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் பச்சை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பச்சையாக ஊறுகாய் போட்டோம்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். மீதி இருக்க மாங்காவையும் இதே போல் துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி அளவில் நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சோம்னா 8:30 மணி வரலும் கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு லஞ்சு செய்ய, டிஃபன் செய்ய. இத்தனைக்கும் நான் வந்து மதியம் வைக்கிற குழம்பே தான் காலையில் டிஃபனுக்கும் விட்டுருவேன் மோஸ்ட்லி. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சால் தான் காலையில் டிஃபனுக்கு சட்னி, சாம்பார் சம்திங் ஏதாவது செய்வேன். மற்றபடி மதியம் என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை தான் வந்து காலையில் டிஃபன், தோசை, இட்லிக்கு நான் விட்டுருவேன்.
குழந்தைங்க 8:30 மணிக்கு கிளம்புன பிறகு அவ்வளோ வேலை இருக்காது. சும்மா பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அந்த மாரி ஒரு சில வேலைகள் தான் இருக்கும். ஆனா நம்ம 5:30 மணிக்கு எழுந்தோம்னா கரெக்ட்டா 8:30 மணி வரலும் கரெக்ட்டா இருக்குங்க வேலை. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் என்னென்ன வேலை இருக்கோ அத நான் வீட்ல முடிச்சிட வேண்டியது தான். பாருங்க ஊறுகாய் வந்து சூப்பரா ரெடி மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த தனி மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கட்டும். அதுக்குள்ளார இந்த பக்கம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன்னு சொன்னேன்ல. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து கெட்டில்ல சூடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை இதுக்குள்ளார சேர்த்துப்போம். ஏன்னா சீக்கிரமே வேலையாகும்ல, அதனால தான் சூடு பண்ணி சுடு தண்ணியை உள்ளார சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டைமில் உப்புனா இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கிட்டேன். 2, 3 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். புளிப்புனா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக லெமன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ரைஸ் குக்கர் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 1 பாட் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்குதுங்க. செம்மையாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இதில் 2 in 1 நம்ம முட்டையை கூட அவிச்சிக்கலாங்க. தண்ணி இல்லாமையே அழகாக இந்த ஆவிலேயே அழகாக வெந்து வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கிங்லேருந்து வார்ம் வரட்டும். அதுக்குள்ளார நம்ம நேற்று கூழ் ரெடி பண்ணேன்னு சொன்னல, அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு 3 மணி அளவில் கூழ் ரெடி பண்ணேன் பாருங்கள். சூப்பராக சுட சுட அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. கேழ்வரகு வீட்டில் வாங்கி எல்லாம் வாஷ் பண்ணி கழுவி அந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க. அந்த மாதிரினா நான் பண்ணலைங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்களே அரைச்சி விற்கிறாங்களாமா பேக்கெட் இல்லாமல். அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா மாவு நல்லா சூப்பராக நல்லா வெண்மையாக இருந்தது. ஒரு சில பேக்கெட் மாவுனா வந்து கருப்பு கலரில் இருக்கும். அந்த மாதிரினா இல்லை, இந்த ராகி நல்லா வெள்ளையாகவே சூப்பராக இருந்தது ராகி மாவு. அதை வச்சு கூழ் ரெடி பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா. கூழும் கொஞ்சம் கரைச்சி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலான்னு சொல்லிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஒரு 2, 3 கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வுட்டன் கரண்டி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க. கூழ் ரெடி பண்ணுறதுக்குன்னா செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கரண்டி. எல்லாம் குச்சியில் மத்தில் அந்த மாதிரி தானே கிண்டுவாங்க கூழை போட்டு. ஆனால் நான் இந்த கரண்டிலே வந்து செம்மையாக கூழ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கையில் வந்து இன்றைக்கி கூழை கரைக்க போகிறதில்ல. எல்லோரும் மிக்சியில் போட்டால் சீக்கிரம் வேலையாகும் அப்படின்றாங்க. அதனால் மிக்சியில் ஜாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே வந்து உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்தாலே கூழுக்குனா வந்து உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் குறைவாகவே உப்பை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் இப்போது மிக்சி ஜாரில் போட்டு கூழ் இதே போல் கரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம இதில் சேர்க்குற நொய்னா வந்து குடிக்கிறப்ப வாயில் கடிப்படுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதம் கடிப்படுறப்ப அவங்களுக்கு கொமட்டுற மாதிரி என் பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருந்தால் குடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு சம்மரில் தான் நம்ம கூழ் கொடுத்தோம். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் கூழ் செஞ்சுருக்கேன். கூழை ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை மாங்காய் ஊறுகாவை உள்ளார சேர்த்துட்டு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்குமே ஒரு கப்பில் ஊறுகாவும் கூட 2 கப் அளவு கூழும் ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்தேன். நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாகவே குடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் சாதம் தக்காளி சாதம் வச்சுருந்தோம்ல பார்த்தீங்களா, 2 in 1 முட்டையுமே வந்து அருமையாக வெந்து வந்துருச்சு. சாதம் பாருங்கள் நல்லாவே ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாலா பக்கமும். இந்த ரைஸ் குக்கர் இப்போ வாங்கினது இல்லைங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்வேன். எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாரு வீட்டில். இப்போ கேஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல. அந்த டைமில் நம்ம மேலே இருந்து எடுத்தது தான் இந்த எலக்ட்ரிக் குக்கர். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் சமைச்சதே இல்லை. இந்த ஒரு 15 நாளாக தான் இதில் வந்து சமைச்சிட்ருக்கேன். அதுவும் அவர் தான் எப்படி சமைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் குக்கர் இருக்கிறதால. பாருங்கள் அதில் வச்ச முட்டையுமே பாருங்களேன் செம்மையாக வெந்து வந்துச்சுல்ல. இதுனா எனக்கு தெரியவே தெரியாது. ரைஸ் குக்கரில் முட்டையை வச்சா சூப்பராக வெந்து வரும். நான் இப்போ தான் பார்க்குறேன். சாதமே பாருங்களேன் நல்லா சூப்பராக பிரியாணி டைப்பில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பாக்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து குழந்தைங்கள குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. என் பசங்க 2 பேருமே அவங்களே குளிச்சுட்டு அவங்களே ட்ரெஸ்னால் பண்ணிப்பாங்க. நம்ம தலை மட்டும் வாரி விடணும். ஏன்னா பாப்பாவுக்கு லாங் ஹேராக இருக்குது இல்லையா, அதனால் அவளுக்கு மட்டும் எண்ணெய் வச்சு தலைவாரி டேப் கட்டி விட்டுருவேன். மற்றபடி தம்பி ஸ்நாக்ஸ்னால் எடுத்து வச்சுப்பான். பாப்பா
தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம், ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. நம்மள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், எடுத்து வைங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். மற்றபடி அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நம்ம லன்ச் மட்டும் ரெடி பண்ணால் போதும். எல்லாம் லன்ச்னால் ரெடி பண்ணிவிட்டு அவங்க குளிச்சுட்டு வந்த பிறகு தலையெல்லாம் வாரி விட்டு கொஞ்சம் பவுட்ரு அதுனா அந்த மாதிரி போட்டு விடுவேன். ஏன்னா திட்டு திட்டாக பவுட்ரு அடிச்சுப்பாங்க இல்லையா, அதனால் கூடவே முட்டையும் அவிச்சு வச்சுருந்தேன். முட்டையும் வச்சு பேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே காலையிலே வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஒரு திருவண்ணாமலையில் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வெளியே வரப்போ ஒரு அக்கா வந்து அருகம்புல் ஜூஸு, ஏபிசி ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு இந்த மாதிரி நிறைய ஜூஸ் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.